தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 23/3/2026 திங்கட்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் இரவு 11:32 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு கார்த்திகை விரதம். இன்றைக்கு முருகன் புகழ் பாட வேண்டும். முருகன் புகழ் பாடினால் முன்னேற்றம் கிடைக்கும். திருப்புகழ் பாடலாம். முத்தை திருப்பத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்துக்குருவித்து குருபரன் என ஓதும் அப்படின்னு. இந்த பாடலை தான் நாங்கள் கிரிவலம் வருகின்ற அந்த என்னுடைய பக்தர்கள் நான் சொல்றது வழக்கம். ஒவ்வொருடைய இல்லிலும் செல்லிலும் சொல்லிலும் இருக்க வேண்டிய பாடல் அப்படிமே. ஏன்னா முருகப்பெருமான் முதல்ல அடி எடுத்து கொடுத்து முத்துன்னு அடி எடுத்து கொடுத்து பாடுன்னு சொன்னாராம். உடனே முத்தை திருப்பத்தி திருநகைன்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். இது திக்குவாயா இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு இதை படிக்க நல்ல பேச்சாற்றல் நன்றாக வரும். வெளிநாட்டில் இப்ப நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க நம்முடைய இந்த மாதிரி பாடல்களால எப்படியெல்லாம் மாற்றங்கள் வருதுன்னு சொல்லி. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற நல்ல கருத்து என்னன்னா, கிரிவலம்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நம்ம போவோம். முருகன் கோயில்களுக்கு போவோம், சிவன் ஆலயங்களுக்கு எல்லாம் போறோம். அப்படி கிரிவலம் 7 கிழமையில ஏதாவது ஒரு கிழமையில வரும். அப்படி வருகின்ற பொழுது எந்த கிழமையில கிரிவலம் போனால் என்ன நடக்கும், என்ன நமக்கு கோரிக்கைகள் நிறைவேறுங்கிறத பத்தி ஒரு அழகான பாடல் உண்டு. பொதுவாக எல்லா நாட்களுமே கிரிவலத்துக்கு நம்ம போகலாம். இப்ப திருவண்ணாமலையில எல்லாம் லட்சக்கணக்கான கூட்டம், கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அதே மாதிரி திருப்பரங்குன்றத்துல எல்லாம் இப்ப கிரிவலம் சுத்துறாங்க. எங்களுடைய செட்டிநாடு கிரிவலம் என்னுடைய தலைமையில தொடர்ந்து 297 மாதங்களாக நாங்க போறோம். அதாவது 25 ஆண்டுகளுக்கு மேல நாங்க போறோம். இதுல நிறைய தொழிலதிபர்கள், அமைச்சர்கள், நடிகர்கள் எல்லாம் நிறைய வர்றாங்க. இப்படி இந்த கிரிவலத்தில் இப்படி வர்ற போது இரவு விடிய சுத்துறது. 5 கோயில்களுக்கு செட்டிநாடுடைய பிரபலமான மலைகளை சுத்துறோம். இப்படி சுத்தி வருகின்ற பொழுது இந்த கிரிவலத்தில் இந்த நிலவு ஒளியில நம்ம வர்ற போது நம்முடைய நினைவுகள் எல்லாம் நடைபெறுமா. மதியை பார்த்தாலே மதிப்பும் மரியாதையும் உயருங்கிற அந்த கிரிவலம் வரக்கூடிய நாளுக்கான ஒரு பாடல். ஞாயிறு கிரிவலம் புகழை சேர்க்கும். நல்ல புகழ் பெற வேண்டும் நீங்க நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வர்றதுல கண்டிப்பா கலந்துக்கணும். நல்ல திங்களோ அமைதியை வழங்கும். திங்கட்கிழமை மனதுக்காரகன் சந்திரன் இல்லையா, அதனால மன அமைதி இல்லாதவங்க, மதிமயக்கமா இருக்கவங்க எல்லாம் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தா அவங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். செய்தரும் வியாழன் தடைகளை அகற்றும். வியாழக்கிழமை வந்தா தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும். செவ்வாயோ சொத்துக்கள் சேர்த்திட வைக்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம், பௌர்ணமி அதுல நீங்க கிரிவலம் வந்தீங்கன்னா சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் அமைத்து கொடுக்கும். ஆய கலைகளை புதன் தான் வழங்கும். புதன்கிழமை கிரிவலம் வந்தா எல்லா கலை சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுத்தா அதுல வெற்றிகள் கிடைக்கும். ஆகா வெள்ளியோ இல்லறம் கூட்டும். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தீங்கன்னா கல்யாண கனவுகள் நனவாகும். தூய சனியனில் சச்சரவு அகற்றும். நிறைய பிரச்சனைகள் இருக்கா, சனிக்கிழமை கிரிவலம் வரதுல கலந்துக்கிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் படிப்படியா மாறும். சொல்லும் சொற்களை வென்றிட வைக்கும். நீங்கள் சொல்லும் சொல்லலாம் வெல்லும் சொல்லாக மாறுமா. நேயமுடன் நாம் கிரிவலம் வந்தால், அப்படி கிரிவலம் வந்தால் நினைத்தது நடக்கும், நிம்மதி பிறக்கும்னு அந்த பாடல். பொதுவா வாழ்க்கையில நிம்மதிங்கிற நாளெடுத்து நமக்கு வரணும். ஆகையினாலேதான் அப்படி கிடைப்பதற்கு எத்தனையோ வழிபாடுகள், அதில் கிரிவலம்ங்கிறது ஒன்று. அந்த கிரிவலம் இப்ப ரொம்ப இந்த காலத்துல மிகப்பெரிய அளவு இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அருகில் இருக்கும் அந்த ஆன்மீகம் சார்ந்த ஆலயங்களை எல்லாம் சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக இந்த கிழமையில் கிரிவலம் வந்தால் என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 6:44 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் சுகாதிபதி ராசியில் இருந்தால் சுகங்களும் சந்தோஷங்களும் வர வேண்டும். எனவே ஆனந்தமான வாழ்க்கை இன்று உங்களுக்கு உண்டு. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் உண்டு. தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். உற்சாகத்தோடு பணிபுரியும் இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு காலை 6:44 மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் உச்சம் பெறுகின்றார். சகாயஸ்தானாதிபதி உச்சம் பெற்றால் எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். எதை நீங்கள் நினைத்தீர்களோ அது நினைத்தது நிறைவேறும். தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். அதே நேரத்தில் லாபஸ்தானத்திலே சுக்கிரனும் இருக்கின்றார். எனவே லாபம் சிறப்பாக வரும். இதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் சரி, நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அது வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு 10லே சனி. 10ல் சனி இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். அதே நேரத்திலே நடக்கும் தொழிலை கொடுத்து விட்டு வேறு ஒரு தொழில் செய்யலாமா, அல்லது இந்த தொழிலையே நாம் கொஞ்சம் மூலதனம் அதிகமாக போட்டு நடத்துவோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். பங்குதாரர்கள் புதியவர்களாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உண்டு. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் செவ்வாய் புதன் சேர்க்கை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம், கடமையில் இருந்து தொய்வு ஆகலாம், சுப செலவுகள் உண்டு, உறவினர்களின் வழியில் உங்களுக்கு சில நன்மைகள் இன்று கிடைக்கப் போகின்றது. அஷ்டமத்து சனி விலகிவிட்டது, எனவே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அலைபேசி வாயிலாக அதிகாலையில் வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கும். ராகு கும்பத்தில் இருக்கின்றார், ஆனால் அதே நேரம் 2 கேது கொடுத்த வாக்கை ஒரு சில சமயங்களில் காப்பாற்ற இயலாது. எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் ஒரு கணம் சிந்தித்து செய்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி காணுகின்ற நாள். உத்தியோகத்திலே மாற்றம், இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் வரலாம். அஷ்டமத்தில் சனி இருந்தாலே பொதுவாக அலைச்சல் உண்டு, ஆனால் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்கும். குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு குழப்பங்கள் அகலும், தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை கூட இன்று வந்து சேரும். எனவே இன்றைக்கு கிழமையும் திங்கள் கிழமை கார்த்திகை என்பதனாலே கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6:44 வரை சந்திராஷ்டமம், அதிகாலையில் சந்திராஷ்டமம். அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் நடைபெறப் போகிறது. எனவே நீங்கள் இன்று 6:44க்கு மேல் செய்யும் முயற்சிகளில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். புதியவர்களை சந்தித்து பொருளாதார நிலையை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் கூட சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த இலாகா மாற்றம் வரலாம், அல்லது ஊர் மாற்றங்கள் வரலாம். ஒரு சிலருக்கு அயல்நாட்டிலிருந்து அழைப்புகள் வந்து அதிர்ச்சி அடையவும் வைக்கும், ஆச்சரியமடையவும் வைக்கலாம். 10ல் குறி இருந்தாலே பதவி மாற்றம் தானே. எனவே பொதுநலமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் எதில் இருந்தாலும் ஒரு பொறுப்பில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உண்டு. வரும் வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகளாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த முருகப்பெருமானையும் நீங்கள் வணங்கினால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த காலை 6:44க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாகவே இருக்கும். மதிப்பு மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. உறவினர்கள் உங்களை விட்டு பிரிந்து செல்ல நேரிடும். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். யாருக்கேனும் நன்மை செய்தாலும் கூட அது தீமையாக தெரியும் என்பதனாலே எதை செய்தாலும் ஒரு கணம் சிந்தித்து செய்யுங்கள். அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். பலன்கள் வாயில் தேடி வரப்போகிறது. வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். அயல்நாட்டு வணிகம் உங்களுக்கு ஆதாயம் தருவதாக அமையும். 4ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். இன்று முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும். தனுசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த குறுபார்வை இருப்பதனாலே கொடுத்த கடன்கள் வசூலாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதிரடி மாற்றங்களை மேலதிகாரிகள் செய்தாலும் உங்களை பொறுத்தவரை கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். வீடு வாங்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், அதற்கு ஏதேனும் நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பங்கள் இன்றைக்கு நிறைவேறப் போகின்றது. 3ல் ராகு இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. 9ல் கேது இருப்பதனாலே உங்களுக்கு பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவுகளில் சுமூகமாக முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகர ராசி நேயர்களே, 2ல் ராகு, பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அஷ்டமத்தில் கேது, வந்த பணம் மறுநிமிடமே செலவாகும். எனவே நீங்கள் இன்றைக்கு எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக நீங்கள் ஏற்பாடு செய்யலாம். பணத்தை கையில் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. காரியத்தை தொடங்கினால் காசு பணப்புழக்கம் தானாகவே வந்து சேரும். அதே நேரத்தில் இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலுக்கு மூலதனம் போட்டு அதை வளப்படுத்தலாம் என்றும் நீங்கள் நினைப்பீர்கள். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற நாள். இன்றைக்கு மனக்குழப்பங்கள் அகலும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறியும் உண்டு. இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். நோய் அகல மாற்று மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்கும். 2 சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். விரயங்கள் அதிகரித்தாலும் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதில் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணையலாம். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நடைபெறும் மங்கள நிகழ்ச்சியை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் கைகூடி வரும். ஜென்மத்தில் ராகு 7 கேது இருப்பதால் நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். சர்ப்பகிரகங்களை வழிபடுவதன் மூலம் சந்தோஷம் நிலையாக உங்களுக்கு வந்து சேரும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசியிலேயே 6 அதிபதி சூரியன், அதே நேரத்தில் 3 அதிபதி சுக்கிரன், 6, 3, 8, 12 அதிபதிகள் ஒன்று கூடினால் விபரீத ராஜயோகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் 12 அதிபதி சனியும் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். எனவே திட்டமிடாது செய்யும் காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி உண்டு. கரியான கனவுகள் நனவாகலாம். அயல்நாட்டிலிருந்து நமக்கு அழைப்புகள் வரவில்லையே, உத்தியோகத்திற்கான முயற்சி செய்தும் பல நாட்கள் ஆகின்றனவே என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று அயல் மாநிலங்களிலிருந்தோ அயல்நாட்டிலிருந்தோ நல்ல நிறுவனங்களிலிருந்து பணிபுரிய சொல்லி அழைப்புகள் வரலாம். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.